வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசுறதுக்காக நன்றி ராஜா. உடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அற்புதங்கள் உண்டுப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோட எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 17 verses 15. பைபிள் சொல்லுகிறது, Moses built an altar there and named it Yehovah Nissi, which means the Lord is my banner. And he said, they have raised their fist against the Lord's throne, so now the Lord will be at war with Amalek generations after the generation. பைபிள் சொல்லுகிறது 14வது வசனம் சொல்லுது, after the victory the Lord instructed Moses. இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார் மோசஸ். என்ன பேர் வைக்கிறார்னா, என்ன பேர் வைக்கிறார்? யெகோவா நேசியே. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, the Lord is a banner. பைபிள் தமிழ் என்ன வார்த்தை சொல்ற சிஸ்டர்? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் மோசஸ் பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, மோசஸ் பயங்கரமான கஷ்டத்தின் பாதையில நடந்தான். ஆண்டவர் அவனை கூப்பிட்டுட்ட பிறகு 1-2 போராட்டம்லாம் இல்லை. அவனோட ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, நாங்கள் அங்கேயே இருந்தால் நல்லா இருந்தோமே, உன் கூட நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கேட்குறாங்க மோசஸை பார்த்து. அதுக்கு மோசஸ் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீ ஏன் என்னை கொண்டு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? இந்த ஜனங்கள்லாம் என்னை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்ற. அப்போ ஆண்டவர் மோசஸை பார்த்து சொல்றாரு, அந்த ராஜாக்கு சொல்லு, அவர் எத்தனை அற்புதங்கள் மோசஸ்க்கு ஆண்டவர் செய்தார். கடைசியில் மோசஸ் தோக்குற போது ஒரு நிலைமை வந்தது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு சில ஜனங்கள்லாம் நம்மளை பார்த்து கேட்குவாங்க. என்னன்னு கேட்குவாங்கன்னா, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தியே, ரட்சிக்கப்பட்டு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு உங்களை பார்த்து கேட்குவாங்க. நீ என்னைக்கு சர்ச்சைக்கு போறியோ, என்னைக்கு நீங்கள் பைபிள் எடுத்தியோ, அன்னிலேருந்து உன் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிறியா அப்படின்வாங்க. சில பேர் நம்ம வேறு இதுலேருந்து நம்ம இந்த ப்ராட்டஸ்டண்ட்டுக்கு வந்தபடியால் சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கடவுளை விட்டு போன தொட்டு தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அந்த மாதிரி மோசஸை பார்த்து சொன்னாங்களாம். அதுக்கு மோசஸ் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே இவ்வளோ ஜனங்களை என்னால் நடத்த என்னால் முடியல, நான் ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் பதில் சொல்வேன், எல்லாரும் என்னையே கேட்குறாங்கப்பா. அப்போ ஆண்டவர் மோசஸை பார்த்து சொல்கிறாரு, நான் சொன்னது மாற்றம் நீ செய்யின்றார். ஆனால் அந்த நேரத்தில் மோசஸ்க்கு புரியல என்ன ஆண்டவர் செஞ்சுன்னு இருக்கிறார், மோசஸ்க்கு புரியல. ஆனால் கடைசியில் யார் ஜெயம் பெற்றது? இயேசு தான் ஜெயம் பெற்றது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு தான் மோசஸ் ஒரு ஆல்டரை கட்டிட்டு என்ன சொல்றாரு, இதுக்கு பேர் என்ன வைக்கிற? யெகோவா நிசி. ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. The Lord is our banner. ஆமென் அல்லேலூயா. அப்படின்னா பேனர்னா என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேனர் எல்லாம் நீங்கள் வெளியே பார்க்குவீங்க. என்னத்துக்கு பேனர் எல்லாம் போகிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிபெண்டன்ஸ் டே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கர்ணா ராஜோத்சவா பேனருக்கு அடிப்பாங்க, ஏதாவது ஒரு பண்டிகை வந்தால் அப்படிவாங்க. ஸோ இது ஆண்டவர் என்னத்துக்காக இது பேனர் அப்படின்னு சொல்கிறாருன்னா, உங்களுடைய ஜெயத்தை அந்த ரங்கத்தில் மாற்றம் ஆண்டவர் காட்ட மாட்டார், வெளிரங்கமாய் ஆண்டவர் காட்டுவார். ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 3 மாதத்தில் பட்ட நீங்கள் கஷ்டம் 4வது மாதத்தில் கர்த்தர் தருவார். ஆமென் அல்லேலூயா. போன வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. And Jesus will be our banner. Always victory belongs to Jesus. பைபிள் ரோமர்ல சொல்றாரு, we are more than a conqueror. அப்படின்னா எல்லாத்தையுமே ஜெயிக்கிற பலனை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். ஆமென் அல்லேலூயா. நீங்க பிசாசை பார்த்தாலும் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. பிசாசு ஒரு நார்மலா ஆண்டவர்னால படைக்கப்பட்டவன். அவனுக்கு எப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஒரு 2% தான் எக்ஸ்ட்ரா அவனுக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்கு மேலே வேற எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் உலகத்தையே படைச்சவர். ஆமென் அல்லேலூயா. ஒருவேளை நீங்க மோசஸ்க்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு தெரியுமா? தண்ணி இல்லாத இருந்துச்சு, வழி இல்லாத இருந்துச்சு, சாப்பாடு இல்லாம இருந்துச்சு, ஜனங்க பிரச்சனை இருந்துச்சு.
என்னைக்குமே சொல்ற பாருங்க, கிறிஸ்டியன் லைஃப் வந்து நம்மளுக்கு ஈஸியான லைஃப் இல்லை. we will have battles. நம்மளுக்கு யுத்தம் நடந்துனே இருக்கும். புது புது யுத்தமா வரும் நம்மளுக்கு. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமான்களுக்கு அநேகம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டில். ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் வராதுன்னு சொல்லல, யுத்தம் இருக்கும், கூட கர்த்தரும் இருப்பார் உன் கூட. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உன் கூட ஒரே ஒரு ஆள் கர்த்தர் இயேசு நின்று அவர் யாருன்னு கடைசியில் எல்லாருக்கும் காட்டுவார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த மாதத்தில் உங்கள் லைஃப்பில் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ்னா வரட்டும், பிலீவ் தட் காட் வில் பி வித் யூ ஆல்வேஸ். எப்பவுமே நம்புங்க, எனக்கு ஜெயம் கர்த்தர்னால வரும். அல்லேலூயா. என் ஆண்டவர் நடத்துகிற விதம் நான் மாற்றம். ஆக்சுவலாக மோசஸ்க்கு நினச்சிருந்தாருன்னா வெறும் அவனை மாற்றம் உயர்த்திருக்கலாம், அந்த இடத்துல மாற்றான். ஆனால் ஆண்டவர் எப்படி உயர்த்தினார்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உயர்த்தினார் மோசஸ். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கஷ்டம் தனிமையப்பட்டா உயர்வு மாற்றம் எல்லாரும் முன்னாடியே வந்தது. அல்லேலூயா. தாவீது கூட கஷ்டம் தனியாக பட்டான், ஆனால் உயர்வு பார்த்தீங்களா? கோலியாத்தை அடிக்கும் போது யாரெல்லாம் இருந்தது? எல்லாரும் இருந்தாங்க. அவங்க சொந்தம் பந்தம் அந்த ஏரியாவில் இருந்தவங்க எல்லாருமே இருந்தாங்க. அவங்க முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணார்? தாவீதை உயர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், உங்களை உயர்த்துறது உங்களுக்கு மாற்றம் தெரியாது, உலகத்துக்கே தெரிகிற மாதிரி கர்த்தர் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மளுக்கு எதுல இருந்தாலும் ஆண்டவர் ஜெயத்தை தருவார்னா, நீங்க எதுல கஷ்டப்பட்டுங்கிறீங்களோ அதுல தான் ஜெயம் தருவார். மோசஸ்க்கு வழி இல்லாம இருந்துச்சு. ஆண்டவரே இங்க டெட் எண்ட்ல வந்துட்டு இருக்கிறோம்பா, கடல் இருக்குது அப்படி. ஆண்டவர் பார்த்து மோசஸை சொல்றாரு, கோலை எடுத்து நீட்டுறா அப்படின்றார். ஃபர்ஸ்ட் ஒரு அற்புதம், கோலை எடுத்து போடுறா அப்படின்றாரு. கோலை எடுத்து போட்ட பிறகு பாம்பா மாறிச்சு. அந்த கோலை திருப்பி பிடி அப்படின்றாரு. அது திருப்பி அதோட கோலா மாறிச்சு. பாம்புலேருந்து திருப்பி கோலா மாறிச்சு. ராஜாவும் அந்த அற்புதத்தை செஞ்சான். திருப்பி தண்ணீரை ரத்தமா மாத்தினா. அதுக்கப்புறமா குடிக்கிறதுக்கு தண்ணியில கோலை நீட்டுன்றாரு, தண்ணி வந்தது. அதுக்கப்புறமா பேசுன்றாரு, தண்ணி வந்தது. சாப்பாடு இல்லாம இருந்துச்சு, மேல இருந்து ஆண்டவர் மண்ணா அனுப்புனார். நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கு எப்படிலாம் நடத்துறாரு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. மோசஸ் நினைச்சிருந்தா போயிட்டு மரத்துல இருக்கிற பழத்தெல்லாம் பிடிச்சுன்னு வந்து சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லை, அவன் ஒண்ணு தான் நம்பினா, அழைத்த தேவனை நம்பினான். ஆமென், அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க அழைத்த தேவனை நீ நம்பினா எந்த இடத்துல உங்களுக்கு உதவி வருதுன்னே தெரியாது. கர்த்தரே தானா அனுப்புவார். உனக்கு தண்ணீரை அனுப்புவார், மண்ணாவை அனுப்புவார், வழியை அனுப்புவார். நீ எங்க போகணுமோ அங்க கர்த்தரே உன்னை கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவர் என்ன திட்டம் என் மேல வச்சிருக்கிறாரோ அது கரெக்டா நிறைவேறுமா. ஆமென், அல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்மளுக்கு புரியாது அவர் ஏன் இப்படி நடத்துறாரு. மோசஸ்க்கு புரியாது இருந்துச்சு. ஆண்டவரை கேள்வி கேட்டான், நான் செத்தா நல்லா இருக்க ஆண்டவர் என்னவான். ஆனால் லாஸ்ட்ல என்ன பேர் கொடுக்குறான் பாத்தியா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படியாப்பட்ட அற்புதத்தை செய்தார். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் சொல்ல போறீங்க ஒரு நாள், நீ எதுக்கெல்லாம் தனிமையா அழுந்த? தாவீதை போல கதவை சாத்தி தலைக்கா நீ நெண்ணீர மாதிரி அழுந்திருக்குவீங்க. சில பேர் யாருக்கும் சொல்லாம வெறும் தூங்கும் போது மாற்றம் அழுவாங்க. நான் கூட தனிமையின் பாதையில போகும்போது யாருக்கும் சொல்ல மாட்டேன், வெறும் ஆண்டவருக்கு எனக்கு தான். சம்டைம்ஸ் நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாது, ஹெவியா வரும். ஆஸ் அ மேன் ஆஃப் காடா நம்மளுக்கே வருதுன்னா உங்களுக்கும் வரும். அப்போனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? மோசஸ் கூட அப்படித்தான் இருந்தான். பாவம், அவன் ஆல்ரெடி அவன் வந்து யாரோ இல்லாத ஒரு அனாதையா வளர்ந்தவன். அப்பா அம்மாவே இல்லாம யாரோ ஒருத்தர் பால் கொடுத்து வளர்த்துவான். அவனை சின்னதுல இருக்கும் போதே சாவடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா பாத்தியா இந்த தகப்பன், அல்லேலூயா, அவனை கரையோரமா அந்த பேஸ்கெட்ல போட்டு அனுப்பும் போது கூட தேவனுடைய பார்வையில் அவன் விசேஷமா இருந்தான். அல்லேலூயா. 3 மாதத்திலையும் ஆண்டவர் அவனை காப்பாத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் அவர் நிமித்தமாய் காப்பாத்தினார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என்ன காப்பாத்துறதுக்கே வழி இல்லை ஆண்டவரே. ஒரு நாள் வரும், நீங்க மாற்றம் காப்பாற்றப்பட மாட்டீங்க, உங்கள் நிமித்தமா பல பேரை இயேசு காப்பாற்ற வைக்குவார். ஆமென், அல்லேலூயா. பேனர் அடிச்சு காட்டுவார், என் புள்ளடா இதுன்னுவார். ஆமென், அல்லேலூயா. உங்க எதிரி வாயிலெல்லாம் உங்க பேர் தான் வரைக்குவார். நீங்க பாத்துக்கிறீங்க அவங்க லைஃப் எப்படி இருக்குது, எப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல அவங்கலாம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க, இம்மீடியட்டா நம்ம சக்சஸ் நடக்காது, பேட்லிங்ஸ் இருக்கும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, யுத்தம் கன்ஃபார்மா நம்மளுக்கு இருக்கும், ஆனா யுத்தத்துல இயேசு கன்ஃபார்மா நம்ம கூட இருப்பார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு 3 மாசத்துல இயேசு இருந்தார்? மார்ச் மாசம் வரைக்கும். அல்லேலூயா. வேலை இருந்துச்சோ, சேலரி இருந்துச்சோ, ஜனம் இருந்தாங்களோ, யார் இருந்தாலும் எனக்கு தெரியல,
என் யுத்தத்துல கர்த்தர் என் கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா. என் தனிமையில என் ராஜா இருந்தா, என் வேதனை நேரத்துல என் கர்த்தர் இருந்தா, எனக்கு 3 வேளை சோறு போட்டு என் வல்லத்தை என் தகப்பன் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் மோசஸ் ஆண்டவருக்கு இந்த பேரை வச்சா, ஜீசஸ் இஸ் மை பேனர். அந்த மாதிரி உயர்த்தினார் மோசஸ் ஆண்டவர். எல்லாமே மோசஸை கேட்டு தான் ஆண்டவர் செய்ய வைத்தார் தெரியுமா. அவங்க சொல்றா, வாதையை விடுறேன், நான் என் பேச்சை மாற்ற அந்த அமெரிக்க ஜனங்க கேட்கலன்னா வாதையை விடுற, சொல்லு, நீ சொன்னதை நான் செய்யறேன் அப்படின்றாரு. அப்பனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கிற ஒரு மனுஷனை வச்சு எல்லாத்தையுமே அப்படியே அசைக்கிறார். அல்லேலூயா. இது யாரால முடியும்? எந்த மனிதனால ஆக முடியாது, எந்த மனிதனாலே ஆக முடியாது. பணக்காரன் இன்னும் பணக்காரனா தான் இருக்கிறவான், ஏழை இன்னும் ஏழைத்தான் இருக்குவான். ஆனா இந்த மாதிரில இருக்கிறவங்கள ஒருத்தர் தொட்டு ஆண்டவர் முடியாத காரியத்தை அவர் நிமித்தமா கர்த்தர் செய்யறா, அதுக்கு தான் அவர் பேர் யெகோவா நேசியா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுங்க, உங்க லைஃப்ல யார் வராங்களே வருதுலையோ, உங்களுக்கு சாப்பாடு எப்படி வருதோ எப்படி வருதுலே தெரியாது, உங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வருதோ வருதுலே தெரியாது, வலி எங்க இருக்குதோ இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா இடத்துல இயேசு இருந்து உன் தேவைகளை கர்த்தரை சந்திப்பார். ஆமென், அல்லேலூயா. உனக்கு சோறை கொடுத்து தண்ணியை கொடுத்து வலியை கொடுத்து எங்க கொண்டு போகணுமோ இயேசு உன்னை கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உங்களை அழைத்தார் அப்படின்னா, கொஞ்ச நாள்ல அவர் யாருன்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஜீசஸ் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், உங்களை பார்த்து பேசுற ஜனங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் என் ஆண்டவர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. நான் இந்த ஊழியத்தின் பாதையில் நடக்கும் போது அநேக தடவை என் லைஃப்ல நான் யோசித்து இருக்கிறேன், ஒருவேளை நானா வந்துட்டேனா, சுயமா வந்துட்டேனா. ஏன்னா ஒன்னொன்னு புதுசா வரும், புதுசான பிரச்சனைகள் வரும், புதுசான போராட்டங்கள் வரும், சம்பந்தமே இல்லாததெல்லாம் வரும். நீங்க அந்த பிரச்சனையில நீங்க இருந்துக்கவே மாட்டீங்க, உங்க பேர் வந்துக்கும் அதுல. அதுக்கு நீங்க போன் எடுத்து பேசிக்க கூட மாட்டீங்க, நீங்க கூட போன்ல பேசிக்க வேணிக்குவாங்க. அந்த நிழல் பக்கம் கூட போய்க்க மாட்டீங்க, ஆனா ஆக்சுவலா உங்களை பேரை வந்திருக்கும். அநேக பேர் உங்க மேல. ஆனா மோசஸ் கூட அப்படித்தான் சொன்னாங்க, டேய் நல்லா இருந்தேன் நாங்க என்னை கூப்பிட்டு வந்து ஏன் சாவாடிக்கிறேன்னு கேட்குறாங்க மோசஸ். அதுக்கு மோசஸ் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஏன் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் பாரு, எல்லாரும் என்ன வந்து கேட்குறாங்க. ஆனா யோசித்து இருக்கிறா இல்லையா மோசஸ், ஏன்பா தயவு செய்து என்னை விட்டுருப்பா அப்படின்ட்டு. ஆனா அழைத்த ஆண்டவர் பாருங்க, கொஞ்ச நேரம் தான் அவருக்கு போராட்டத்தை கொடுத்தார். நம்ம லைஃப்ல கூட ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்ட்டு. ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் எழுதி தரேன். அவர் யாருன்னு கூடிய சீக்கிரம் பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. இஸ் அ பேனர் அப்படின்னா என்ன தெரியுமா? கொடி பறக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் நாமத்தின் நிமித்தமா உன்னுடைய கொடிய கர்த்தர் பறக்க வைப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்க பேசுற நாட்கள் எல்லாம் போயிடுச்சு, அவர் பேசுற நாட்கள் வர ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் இப்படி பார்த்த மனுஷர்கள் எல்லாம் உன்னை பார்க்குற விதமே வேறையா இருக்கும். அதைத்தான் என் தேவன் செய்வார். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, விக்டரி பிலாங்ஸ் டு காட். ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்மளுக்கு ஜெயம் யார்கிட்ட வருது? கர்த்தர்கிட்ட இருந்து வரும். ஒருவேளை நீங்க போற பாதையில இந்த பக்கம் வழி இல்லாண்டவர் நினைக்கலாம், ஒருவேளை நீங்க வேலை இல்லாம இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம். என் பிள்ளைங்க ஃபீஸ் எல்லாம் நான் எப்படி கட்ட போறேன்? அடுத்த 2 மாசத்து ஆயிட்ட பிறகு, இந்த 2 மாசம் லீவ் ஆயிட்ட பிறகு என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸு புக்ஸு இதெல்லாம் நீங்க கட்டாதீங்க, போ அவரே எல்லாம் செஞ்சுன்னு போயினே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனா பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரிக்கும், ஆனா கரெக்டா வரும். ஆமென், அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் இயேசுடைய கரம் உங்க மேல வந்து அந்த வேலையை கிரியை செய்துட்டு, நான் தான் யெகோவா நேசியே என்று உன் வாழ்க்கையில் நிரூபிச்சு நீங்க சொல்ல போறீங்க, இவர் தான் இதுக்கு காரணம். ஆமென், அல்லேலூயா. He built an altar. அந்த பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னார்? யெகோவா நேசியே, இஸ் மை பேனர். என் தேவைகளை சந்தித்தார். எங்க சந்தித்தார்? வனாந்திரத்தில் சந்தித்தார். வனாந்திரத்திலே மோசஸ்க்கு சந்தித்தார்னா சிட்டியில் இருக்கிறோம் நம்மளாம், பெங்களூர் சிட்டி எல்லாரும் இருக்கிறாங்க இங்கெல்லாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ எங்கேயோ கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை சந்திப்பார். உங்களுக்கு என்னென்ன வேணும் ஆண்டவர் கரெக்டாக தரும். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம பிளாங்கா மாறுவோம். தண்ணி கேட்குற இடத்துல ஆண்டவர் தண்ணி வேணும்ன்றாரு. மோசஸ்க்கு தண்ணி வேணும்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் ஒரு கடலோ
இல்லை ஒரு சின்ன பாட்டை இருந்துச்சுன்னா நம்ம நம்பலாம், ஆமாம் இங்கெல்லாம் தண்ணி இருக்குதுன்னு. ஆனால் மோசஸ்க்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவர் பார்த்து மோசஸ் சொல்கிறாரு, அந்த மலையை பார்த்து என்ன பண்ணுன்றாரு? ஃபஸ்ட்டு கோலை நீட்டுன்றார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? பேசுன்றார். யோசிச்சு பாருங்களேன், மலையை பார்த்து பேசி தண்ணி வருதுன்னா அப்போனா யோசிச்சு பாருங்க, கம்ப்ளீட்டாக நீங்கள் நம்புகிற மாதிரி வழியில் ஆண்டவர் நடத்த மாட்டார். நீங்கள் நினைக்காதீங்க, ஆண்டவர் என்ன ஆண்டவர் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே இங்கே கொண்டு வந்துக்கிறேன், இந்த மாதிரி இடத்துல தான் நடத்தும் போது உனக்கு அவர் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும் போது செய்கிறது வேற. இந்த இடத்துல இல்லவே இல்லை, இது பாசிபிளே இல்லை, இது ஆவறதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே சாப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே சாப்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கேயே கர்த்தர் உன்னை போஷிக்கிறார்ன்ற ஒரு வல்லமையான தேவன் என்று யார் என்று உங்கள் வாழ்க்கையில் காட்டுவார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வேலையில் யாருமே உங்கள் லைஃப்பில் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க கூட யாரை தூண்டா நிற்கிறதுக்கு, எப்படி செய்வேன் இந்த மாதம் ஃபுல்லாக, நான் எப்படி செய்வேன், எனக்கு பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு வேலையே இல்லாத இருக்குது. உண்மையாக ஆண்டவரை நம்பி இறங்கி பாருங்கள். உண்மையாக ஆண்டவரை நம்பி நீ இறங்கி பாருங்களேன், 3 வேளை சோறு கரெக்டாக உங்களை தேடி கர்த்தர் வர வைப்பார். அல்லேலூயா. தண்ணி கூட கரெக்டாக தருவார்மா. அவன் அல்லேலூயா. இவங்களை பாருங்க, 40 வருஷம் ஆண்டவர் அழகாக கொண்டு வந்தார். ஆனால் யுத்தம் இருந்துச்சு. ஆனால் என்ன இருந்துச்சு? அமலேக்கியருங்க இருந்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட அமலேக்கியருங்க இருப்பாங்க, இல்லைனாலாம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் யுத்தம் இந்த இருக்கும். நீங்கள் நினைக்காதீங்க நான் கிறிஸ்டியன் ஆகிட்ட பிறகு எனக்கு ப்ராப்ளம் வராது. நோ நோ நோ, யூ வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஏன் இப்படி ஆகிட்ட நீ, ஏன் உனக்கு இந்த நிலைமை பார்த்தியா, நீ ப்ரேயர் போயிட்டு தானே இப்படி ஆயிடுச்சு உனக்கு. என்ன பார்த்து கேட்டாங்க ஒரு வாட்டி, நீ நம்ம கடவுளை விட்டுட்டு போன தொட்டு தான் உனக்கு இந்த மாதிரி சாபம் ஆயிடுச்சுட்டாங்க. ஒரு பிரதர் கூட நம்ம சர்ச்சை விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு அவங்க சொந்தக்காரெல்லாம் அப்படி தான் சொல்லிட்டாங்களா, என்னன்ட்டு, நீ நம்ம கடவுளை விட்டுட்டு அந்த கடவுள்கிட்ட போயிட்டேல, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்களா. மோசஸை கூட அப்படி தான் சொன்னாங்க. என்னன்ட்டு, டேய் நான் நல்லா இருந்தடா, அங்கேயே சப்பாத்தி ரொட்டியெல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தேன், உன் கூட வந்து படாத பாடுபட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இயேசு எவ்வளோ நல்லா நடத்தின ஜனங்களை, அதெல்லாம் கண்ணில் தெரியல அவங்களுக்கெல்லாம். அதுக்கு தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படும், யார் பேசுகிறாங்களோ பேசுறது இல்லையோ உங்களுக்காக இயேசு பேசுவார். அல்லேலூயா. உனக்காக இயேசு யுத்தம் பண்ணுறத உங்களுக்கு தெரியாமவே கர்த்தர் ஜெயத்தை வெளியே கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. 4 மாதம் இல்லை, சாவர வரைக்கும் ஜெயம் என் கர்த்தர் செய்வார் எனக்காக. ஆமென், அல்லேலூயா. நான் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னேன் ஆண்டவர். ஆமென். என் வாழ்க்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்காக எங்கள் அப்பா இறங்கி வருவார். நல்ல கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. பைபிள் சொல்லுது, உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன்கொள் இந்த உலகத்தை ஜெயித்தவன். அப்படின்னா he has overcome the world. நீங்கள் கூட சரி, அவருடைய பிள்ளையாக இருந்தால் நீங்களே என்ன ஆவீங்க, சிச்சுவேஷன்ஸ் ஒரு மாதிரிக்கும் டிஃப்ரெண்ட்டாகும். என்ன இப்படி நடந்துக்குது என் லைஃப்பில், ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிறேன். பல மாதங்களாக ஜெபம் பண்ணிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆத்துமாக்களை அனுப்புப்பா, சபையை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், ஆத்துமாங்க வேணும் ராஜா, சபைக்கு அநேக ஜனங்களை நான் இயேசு பக்கம் திருப்பேன். ஒன்றுமே நடக்காது அந்த டைமில். ஒரு ஆத்துமா கூட வரமாட்டாங்க, சைலண்ட்டாக இருக்கணும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும், ஃபேமிலி ப்ராப்ளம் வரும், ஹெல்த் இஷ்யூ வரும், மென்டலி ஸ்ட்ரெஸ் வரும், புதுசாக வரும். ஆனாலும் கர்த்தர் சொன்னது தான். ஆமென், அல்லேலூயா. இது என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக வருது, ஆனால் இவரும் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறார். அல்லேலூயா. பிசாசுக்கே இவ்வளோன்னு ஞானம் இருக்கிற அவனுக்கே இவ்வளோ செய்ய முடியும்னா உலகத்தை படித்த ராஜாதி ராஜா. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போனா என்னையும் சத்ருக்கு மேலே he will make me to overcome. அவனை ஓவர் கம் பண்ண கர்த்தர் என்ன பண்ணுவார், எனக்கு என்ன செய்வார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஜீசஸ் இஸ் மை பேனர். அல்லேலூயா. மன்னாவை போஷித்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. நான் நேற்று கூட சாப்பிட்டுன்னு இருக்கும் போது பிரதர் பிரதாப் ஞாபகம் வந்துச்சு. என் ஒய்ஃப் சொல்லின்னு இருந்தேன், சடனாக பார்த்தா பீஃப் பிரியாணி வீட்டுக்கு வந்துருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து சப்பாத்தி சாப்பிட்ணும், கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சேன். அவ்வளோ ஜல்தி அனுப்புகிறார். நீங்கள் நினைச்சாலே கர்த்தர் செய்வார்மா. அவன் அல்லேலூயா. நான் பொறாமப்படுற மாதிரி உக்காணிக்கிறீங்க, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் விட மாட்டார் சிஸ்டர். உங்களெல்லாம் விட்டு கொடுக்குறதுக்குன்னா உங்கள் சொந்தக்காரன் நினச்சிக்கிறீங்களா? அவரெல்லாம் உயிர் உங்களுக்கு எல்லாம் அவர். ஆமென், அல்லேலூயா.
எல்லா சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கலாம், பார்க்கறதுக்கு ரைட் ஆப்போசிட்டாக நடக்கலாம். நம்மளுக்கு தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணி வர வைக்கிறார் அப்படின்னா, உதவியே இல்லாத இடத்துல நம்மளுக்கு உதவி வர வைக்குவார். ஆமென், அல்லேலூயா. அவர் நடத்துகிற விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக நம்பி வாழ்ந்து பாருங்களேன், நீங்களும் மேற்கொள்வீங்க. எதை? உலகத்தையே மேற்கொள்ளுவேன். பைபிள் சொல்லுது, உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன்கொள், நான் ஜெயிச்சேன், நீ என் கூட இருந்தால் நீயும் ஜெயிப்ப. ஆமென், அல்லேலூயா. எதுலேருந்தெல்லாம் ஜெயிப்போம்? ஃபேமிலி ப்ராப்ளம்லேருந்து ஜெயிப்போம், சிக்னஸ்லேருந்து ஜெயிப்போம், ஃபினான்ஷியல்லேருந்து ஜெயிப்போம், மென்டலி ஸ்ட்ரெஸ்லேருந்து ஜெயிப்போம். எதெல்லாம் உங்களை அடிமை பண்ணி வச்சோ அதுலேருந்து கர்த்தர் ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் முழுமையாக நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? மோசஸ்க்கு வந்து யாருமே இல்லை நடத்துறதுக்கு. ஆனால் மோசஸ் எவ்வளோ பேரை நடத்தினா? இல்லை, இன்னும் ஜாஸ்தி இருக்குது, இன்னும் ஜாஸ்தி இருக்குது. இவனுக்கே சாப்பாடு இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. இவனை வச்சு ஆண்டவர் எவ்வளோ பேருக்கு போஷிச்சார் பார்த்தீங்களா? ஒரே ஒரு மோசஸ்னால எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நடத்தினார். யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு காலம் இருக்கும், எனக்கே வேலை இல்லை பிரதர், என் லைஃபே இப்படி இருக்குது, உங்களை வச்சு தான் செய்வார். ஆமென், அல்லேலூயா. பிரதர், என் பிள்ளைக்கே ஃபீஸ் கட்ட முடியல பிரதர். கொஞ்ச நாள் வரும், உங்க பிள்ளைக்கு மாட்ட கட்ட மாட்டீங்க. எந்தெந்த பிள்ளைங்க உங்க கண்ணுக்கு ஆண்டவர் காட்டுற எல்லா பிள்ளைங்க நீங்க தான் கட்டுவீங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரதர், இந்த மாசம் வாடியை கட்டவே முடியாத கஷ்டப்பட்ட ஒரு நாட்கள் அது. அந்த நாட்கள் நீங்க கடந்து போய் தான் ஆகணும். அப்பதான் அது வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் மற்றவர்களுடைய வலியை புரிஞ்சு நீங்க செய்வீங்க. ஐயோ, நான் இந்த வழியில வந்தேன், எனக்கு என்ன கஷ்டம் இருந்துச்சு, அந்த நேரத்தில் எனக்கு யாரும் வரல, நான் இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு செய்தேன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் செய்ததை போல நான் செய்வேன்னு சொல்லிட்டு உங்கள் நிமித்தமாய் செய்வார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும், என்ன தெரியுமா? உங்க பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் செஞ்சுன்னு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தை எவ்வளோ பேர் யோசிக்க போறீங்க? தண்ணிக்காக கஷ்டப்படுறேன், சாப்பாடு, நான் எங்கே போறேன்னு தெரியல. இது எதுவுமே இல்லை. ஆல்ரெடி ஆண்டவர் உங்களை பிளான் பண்ணி எங்கே கொண்டு போகணும்னு திட்டம் போட்டு தான் உங்களை ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. போகிற வழியில் எல்லாம் தானாக வரும், ஆனால் எப்படி வரும்னு தான் தெரியாது. ஆனால் எப்படி வரோன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கடல்லேருந்து தண்ணி வருதா, மலையிலேருந்து தண்ணி வருதான்னு தெரில, செடியிலேருந்து உணவு வருதா, மேலேருந்து சாப்பாடு வருதா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடத்துவார் ஆண்டவர் நம்ம. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, உன் நினைவுகள், நீ யோசிக்கிற மாதிரி தண்ணி இங்கேருந்து வேணும், எனக்கு அங்கேருந்து வேணும்லாம் நான் செய்ய மாட்டேன். நீ நினைக்க கூடாத வழியிலலாம் நான் அவனை நடத்துவேன். ஆமென், அல்லேலூயா. ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு நாட்கள் இருந்தது, நான் சில காரியத்துக்காக ஜாம் பண்ணும்போது ஃபினான்ஷியலாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்குவேன், ஆண்டவரே இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. நான் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டேன், எங்கேயோ போயின்னு இருந்துக்குவேன். சடனாக ஒருத்தர் வருவாங்க, ஒரு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர்ன்னுவாங்க. நான் அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணிப்பேன். கொஞ்ச நாள் விட்ட பிறகு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எப்போ ஃபோன் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது எனக்கு அவங்க ஃபோன் பண்ணிக்கிறாங்க. ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. பிரதர் இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு, உங்களை மீட் பண்ண முடியுமா அப்படின்னா வருவாங்க. எனக்கு என்ன அமௌண்ட்டு தேவையாக இருக்குதோ அது அழகாக வந்து என் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இவங்க நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் அவங்கள சந்திச்சிருப்பேன், ஒரு 10 நிமிஷம் தான் அவங்கள்ட்ட நான் பேசியிருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றுன்னா இப்படி அப்படி தான் வரணும்னு இல்லை, எதிர்பார்க்காத வழியிலேருந்தே கர்த்தர் உனக்கு அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு எங்கேருந்து இவங்க வந்தாங்கன்னே தெரியாதுமா, இதெல்லாம் கடவுள் அனுப்புறது உனக்கு. இதெல்லாம் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துல கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதம் ஃபுல்லாகவே இல்லை, நம்ம லைஃப் லாங் சொல்ல போகிறோம், ஜீசஸ் இஸ் மை பேனர், என்னை போஷிக்கிற என் தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை நம்மளுக்கு ஜெயத்தை என்ன காரியத்தை தரான்னா, ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ். உங்களுக்கே தெரியாது, ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் அட்டாக்ஸுங்க. இதெல்லாம் இதுலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அப்புறமா நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னா தவறான காரியங்கள் உங்கள் மைண்டில் இருக்கலாம். ஏன் என் லைஃப்பில் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மாற்றம் இவ்வளோ பிரச்சனை? மோசஸ்க்கு இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கடவுள் அவனுக்கு என்ன பண்ணார்? சில பேர் யோசிக்குவீங்க, நான் என்ன தரித்திரமா,
என் கை எது தொட்டாலும் வாங்கிக்க மாட்டேங்குது, நான் முன்னாடியே போக மாட்டேங்கிறேன்னு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த டைமுக்கு ஆண்டவர் முன்னாடி போக வைக்கல, உங்களை ஸ்டாப் பண்ண வைக்கிறார். அந்த டைமில் நம்மளை ஆண்டவர் ஸ்டாப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் யாருன்னு காட்ட போகிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த சபை திறக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் லைக் 10 to 15 years ஆஃப் ஜேர்னி. ஆனால் இதுக்கு முன்னாடி சில இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு இருந்தேன். சில நேரத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசாதவே இருந்தார், ரெஸ்பான்ஸே பண்ணல ஜெபத்துக்கு. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் சைலண்ட்டு தான் ஆண்டோடைய ஆன்சர். இந்த நேரம் நீ பொறுமையாகணும். உங்கள் கண்ணுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஏன் வந்தேன், ஏன் இந்த கடவுள் என்னை கூப்பிட்டாரு, எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ கஷ்டம், டிப்ரெஷன், நெகட்டிவ் ஃபோர்ஸஸ், ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ். சம்டைம்ஸ் நீங்கள் எம்டியாக ஃபெயில் ஆகிறீங்க பார்த்தியா, இது அட்டாக்கு. பிசாஸ் உங்களை என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ணிங்கிறான் ஸ்பிரிச்சுவலாக உன் மைண்ட் செட்டு. அதுக்கு தான் பைபிள் சொல்லுகிறது, சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்துக்கிறான். இதை திருட வந்துக்கிறான். உங்கள் மைண்ட் செட்டை திருட வந்ததுமே அந்த டேவே ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் என்றைக்குமே தெரிஞ்சுக்க உன் கூட யுத்தத்தில் இயேசு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மோசஸ் ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் என்ன இருக்குது தெரியுமா? யோசுவா ஜெயித்தது மோசஸ் கை உயர்த்தி என்றைக்குமே ஜெபம் பண்ணுவான். உங்கள் ஃபேமிலியில் கூட நீங்கள் எல்லாரும் ஜெயிக்கணும்னா எப்போவுமே தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் கை உயர்த்துங்க. இந்த கை இங்கே உயர்த்துனீங்கன்னா யார்கிட்டே போய் கை இப்படி ஏங்க மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் அனுபவத்தில் சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட கை தூக்குன தொட்டு நான் யார்கிட்டயே போய் கை ஏங்கினதில்லை. எங்கள் அப்பா எனக்கு மேலேருந்து அனுப்புகிறார். எல்லாருக்கும் சாப்பாடு கீழேருந்து வளரும், ஆனால் நம்மளுக்கெல்லாம் மேலேருந்து கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. மோசஸ் ஜெபிக்க மேலேருந்து உணவு வந்துச்சான். எப்படி இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? அங்கே விதை இல்லை, அறுவடை இல்லை. இங்கே தான் விதை அறுவடைலாம், ஆனால் மேலேருந்து ஆண்டவர். அப்படின்னா என்ன இருக்குது தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டார். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இட்ஸ் காட்ஸ் ஃபேவர். சடன்னாக வருவாங்க. ஒரு வேலை இருந்துச்சு பிரதர், இது நான் பண்ணாமல் இருந்துச்சு, நான் பண்ணல பிரதர், நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது எனக்கு வேண்டாம், நீங்கள் வாங்கிக்கங்கன்னுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இது அவங்க இல்லை, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல். இது ஸ்பிரிச்சுவல், இது ஆக்டிவிட்டீஸு. இது கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்து உன் தேவைகளை சந்திப்பார். எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்குது? ஆமென், அல்லேலூயா. அந்த எம்டினஸ் வரும்போதெல்லாம் ஆண்டவர் ஃபில் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? நீங்கள் என்னைக்கெல்லாம் தனியாக இருக்கிறீங்க, எனக்கு யாரும் இல்லை, என் பையன் இல்லைன்னுமே, உங்கள் பையன் இப்படி போனதுமே எங்கேயோ பிறந்த ஒரு பையனை அனுப்பி உங்களுக்கு பையன் மாதிரி பண்ணுவார். இந்த பையன்ற ஃபீலிங்கே இருக்காது உங்களுக்கு. இவனு ஒரு மகனாய் கர்த்தர் உன் தத்தெடுக்கிற மாதிரி செய்வார். அல்லேலூயா. ஒரு வேலை போயிருக்கோம், அந்த வேலை இப்படி போய் சேலரி உங்களுக்கு வராத இருக்கும், இம்மீடியட்டாக ஏதோ ஒரு அமௌண்ட் வரும். ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் வேலைக்கு போயிட்டு 1 month 1.5 month தான் ஆயிடுச்சு, அவ்வளோதான், சேலரியே இல்லாத இருந்துச்சு. ஜாப் பண்ணி நிற்கிறோம், பார்த்தா எங்களுக்கு ஒரு அமௌண்ட் போட்டுக்கிறாங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. என்னன்னு பார்த்தா இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருந்துக்கிட்டு, அவங்க செஞ்ச வேலையே கொஞ்ச நாள் தான், ஆனால் போட்ட காசு ஃபுல் சேலரியா. அல்லேலூயா. தசம பங்கு கொடுக்க வந்தாங்க. நான் சொன்னேன், வேலையே இல்லையாப்பா, எப்படிப்பா அப்படின்னா, இல்லை என்னன்னே தெரிலடா, ஃபுல் சேலரி போட்டாங்க அப்படின்னு. ஓகே, மேலிருந்து கர்த்தர் போஷிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. Sometimes you will be shocked how God will lead you. மோசஸ்ட இருந்த 2 விஷயம், ஒன்று கடவுள் மேலே விசுவாசம் இருந்துச்சு, 2வது எப்பவுமே தேவ சமூகத்தை விட மாட்டான். நீங்கள் கூட சரி, உங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியணுன்னா தேவ சமூகத்தை விடாதீங்க. கை வலிக்கும். மோசஸ் கை உயர்த்த ஜோஷுவா கீழே ஜெயிச்சுன்னு இருந்தான். உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஜெயிக்கணும்னா கை மேலே உயர்த்துங்க. ஆமென், அல்லேலூயா. நீ எவ்வளோ உயர்த்துறியோ அவ்வளோ உன் குடும்பத்தை கர்த்தர் ஜெயத்தை பார்க்க வைப்பார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் கை உயர்த்த போறீங்க? நம்ம யுத்தம் இதுதான். ஆமென், அல்லேலூயா. பேனர் அவருக்கு அடிக்குவார் நம்மளுக்காக. ஆமென், அல்லேலூயா. உங்கள் அடியாளமே கர்த்தர் மாற்றிடுவார்மா. உங்கள் அடியாளத்தை கர்த்தர் மாற்றிடுவார். நான் பார்த்துருக்கிறேன், அவர் பெற்று வளர்க்குற பிள்ளைங்க அடியாளமே மாற்றிடுவார். யூ ஷுட் பிலீவ் தட். சம்டைம்ஸ் நம்மளுக்கு போகும்போது அந்த வலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜனங்களுடைய வார்த்தை இன்னும் கஷ்டமாக இருக்கும், டைஜஸ்ட் பண்ண ஆகாது உங்களால். பட் டோன்ட் வரி. மோசஸ் கூட மோசஸ் எல்லாரும் சாவடிக்கிறதுக்காக கொண்டு போனா, எல்லாரும் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு தான் அவனுடைய ஆசை. ஆனால் அவங்க வந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்களா எப்படி பேசுனாங்க? ஏன்டா என்ன இங்கே கொண்டு வந்தேன்னு கேட்குறான். சில பேர் சொல்லுவாங்களே, உங்கள் பிள்ளைங்களாம் அவங்களுக்கு உங்களுக்கு புரியாது. இந்த மம்மி இது ஒரு பெரிய டார்ச்சர்ப்பா, இந்த டேடி இது ஒரு பெரிய பிரச்சனைப்பா. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிறீங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் கூட சில நேரத்தில் நம்ம கடந்து செல்லுவோம்.
நம்ம ஜீசஸை பார்த்து கேட்கும், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதப்பா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. கொஞ்ச நாள் பேனர் அடிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் யார் என்று உன் வாழ்க்கை நிமித்தமா மற்றவர்களுக்கு காட்டாம மாட்டேன் ஆண்டவர் போக மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும் உங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா உங்க கூட இயேசு இருப்பார். ஆமென். இந்த மாதத்துல தண்ணிக்கு கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எப்படி போகணுன்றது நடத்தணுன்ற அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா என் கூட எங்க அப்பா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எல்லாம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நன்றி ராஜா, பரிசுத்த ஆவியானவரே உம்மை